ராஜித சேனாரத்ன சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றில் கருத்துரைக்கையில் இடையீட்டு மனு விசாரணையில் உள்ள நிலையில் சட்டவிரோதமாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு பிடிவராந்தை பெற்றுக் கொண்டதாக குறிப்பிட்டார். இடையீட்டு மனு கொழும்பு மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அது தொடர்பில் உரிய அழைப்பு கிடைக்கப்பெறவில்லை என லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் தெரிவித்தார். சந்தேக நபர் வாக்குமூலம் வழங்குவதை தவிர்த்து செயற்படும் நிலையில் அவர் தலைமறைவாகியுள்ள இடத்தை கண்டறிய முடியாத நிலையில் குறித்த பிடிவராந்து பெற்றுக் கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்டிருந்த நீதவான் ராஜித சேனாரத்னவின் கோரிக்கையை நிராகரித்தார். இதேவேளை கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துஷித ஹல்லொலுவ எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இவ்வுத்தரவை பிறப்பித்தது. முன்னாள் அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அன்றைய தினம் விசாரணை நடவடிக்கைகள் நிறைவு செய்து நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.